Yey mariachi, ekko mariachi, kisale kambal. இயர் எண்ட் பேங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு விடாமுயற்சி படத்துலேருந்து. விடாமுயற்சி அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து டக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அப்டேட் கொடுங்க ப்ளீஸ், அப்டேட் கொடுங்க, அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு ஃபேக் கிரிட்டிசிசம்லாம் வந்த ஒரு தருணத்தில் சவாரிக்கா இருக பாய் அப்படின்னு அந்த பாட்டில் வர மாதிரியான ஒரு பாடல் தான் இருக்கு. ஒரு கம்பேக்கான ஒரு பாடல். அதே மாதிரி அஜித் குமாருக்கு ஒரு பயங்கரமான ஒரிஜினலான செலப்ரேஷனலான சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து முந்தைய படத்துல வந்து இந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டு இருக்குன்னு சொன்னா, ஆனா அது வந்து உண்மையாலே பியூரா எல்லாருக்குமே பிடிச்சி அது நம்மளால ட்ரால் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்த பாட்டு வந்து இதை ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து சவதிகா அப்படின்ற ஒரு பாடல் தான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது ஆக்சுவலா கேட்கறத விட்டு விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம், நம்மள அறியாம ஒரு சந்தோஷம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னா, அவரோட சாம் லுக்கு, அந்த அவர் வெயிட்டை கெயின் பண்ணி அவர் ஸ்டெப்பு போடுற அந்த ஒரு இடம்லாம் வந்து அண்ணன் முத கண்ணாடி பார்க்குறாரு வீரம் படத்தை சொல்லும்போது ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அனிருத் 2024 மட்டும் அனிருத் பெருசா வந்து ஒரு நல்ல நல்ல பாடல்கள், ஒரு சில பாடல்கள் ஆல்பமா பெருசா வரலாம் கூட, ஒரு சில பாடல்கள் ஆனால் நிறைய கிரிட்டிசிசம் பெருசா அவர் மியூசிக் பண்ண படம் எதுவுமே பெருசா போகலை அப்படின்ற ஒரு தருணத்தில் வந்து 2024 அனிருத் எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. எங்க வந்தாரு, ஒரு 2 பாட்டு போட்டாரு, காணுமே. வேட்டையன் வந்தாலுமே அது ஒரு மிக்சடான ரிவ்யூ. ஸோ அதனால அதுலேயும் பெருசா இது பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து இயர் எண்ட்ல கிவ் ஏ பேங்கர் அப்படின்ற மாதிரி அனிருத் சூப்பராக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா சவடிக்கா. உண்மையில ஒரு பப்பு சாங்ல ஒரு லோக்கல் பீட் வரணும், அட் சேம் டைம் அந்த பப்பு சாங்காவும் இருக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு அந்த டக்குன்னு ரிமைண்ட் பண்ணுது. அவரே டிப்பட்டப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, இதே அந்தோனி தாசன் தான் பாடியிருப்பாரு. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஒரு சூப்பரா வேற வெர்ஷன்ல பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையில ஆனால் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹூக் ஸ்டெப், அந்த தலை டான்ஸ் ஆடுற அந்த ஸ்டெப்பு உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரம்ட்டு அந்த பயங்கரத்தோட பயங்கரம். நம்ம அவரோட ஃபேனா இருக்கும், ஃபேனா இல்லை சினிமா ஃபேனா இருக்கும், இல்லை நான் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட அதை நம்ம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு இதுல தான் இருக்கு. அவர் அந்த ஓப்பனிங்ல அந்த லைட்ல இது பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு சவடிக்கான அந்த பேக்கெட்ல அப்படி போட்டு இப்படி போடும்போதே ஒரு மாதிரி என்னங்க ஐயா என்னங்க இது அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. உண்மையிலே பயங்கரமான ஒரு பாடல். அவர் வெயிட் கெயின் பண்ணது அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேர் ஒரு கோல்டன் பேர்னு சொல்லலாமா, த்ரிஷா அப்புறம் வந்து அஜித் குமார். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட், நிறைய வந்து நம்மளால வந்து சும்மா பொய்யா கூட நம்மளால கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இவங்க காம்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸ்க்ரீனில் இவங்க 2 பேர் பார்க்கும்போது அது இல்லாமல் ஒரு ஸ்டெப் இருக்கும், 2 பேருமே பார்த்து எதிரில் நின்று இப்போ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சாங் உன்னை போல பார்த்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே. 1000 தான் சொன்னாலும் தலைன்னு சொல்லக்கூடாது, ஐயோ சாரி, 1000 தான் அஜித் குமார் என்ன சொன்னாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இது பண்ணாரு. அந்த சாங்ல அஜித்தோட சாங்லாம் சான்ஸே கிடையாது, யாராலுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவோம் இவ்வளோ சாமிங் வந்து அவர் எப்பவுமே இருப்பார், இவர் எப்பனா ஒரு இடத்துல இருப்பார். ஆனால் டக்குன்னு ஒரு இது அந்த வெயிட் கெயின் பண்ண உடனே அந்த சாம் வந்து அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்கு. அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன் ஒரு மாதிரி பயமாக இருந்தது. சவடிக்கான அவர் சொல்றது அந்த ஸ்டெப்பு அவர் போடும்போது அந்த கையை ஆட்டும் போது அந்த இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ சாமியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயணம் அதுக்கப்புறம் வந்து மகிழ் திருமேனி. உண்மையிலே அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து மகிழ் திருமேனி கோயில் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அஜித்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த ஒரு ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இந்த போர்ஷன் வந்து படம் ஃபுல்லாக வர போறாரா இல்லை இதுவா இல்லை த்ரிஷாவை போட்டுல போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருந்தாலுமே கூட இந்த சவடிக்கா பாட்டு வந்து ஒரு மாதிரி பயங்கர வைப்பான ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. உண்மையிலே இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வந்து பறக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. உண்மையில அந்த ஸ்டெப்ஸ்லேயே உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவல்ஸாக வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஓம் பிரகாஷோட விஷுவல்ஸ்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே இதுக்கு வந்து சப்போர்ட். நான் சொல்ற அந்த ஒரு இடத்துக்கு எல்லாமே சப்போர்ட். அந்த ஓம் பிரகாஷோட விஷுவல்ஸ் ஆகட்டும்,
கல்யாணோட அந்த கொரியோகிராஃபி ஆகட்டும், மகிழ் திரிமேனியோட விஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. உண்மையிலே அந்த இருங்க பை பிளேஸ் பண்ண ஒரு இது அது வந்து அனிருத்துக்கு சம ப்ளஸ். ஆக்சுவலா ஒரு கரண்ட்ல ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு, ஒரு கரண்ட்ல இந்த இடம் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு, இந்த ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்குன்னா அதை எடுத்து அழகா பாட்டுல வந்து பிளேஸ் பண்ணுவார். இப்போ நம்ம ஜலபுரஜங்களை இன்னாத்துல அந்த ஒரு இடமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த சூப்பரா இல்லை இருங்க பாயின்னு சொன்னது வந்து அது வந்து சூப்பரா இருந்துச்சு. பாட்டுக்கு சம ப்ளஸ். அந்த லாஸ்ட்ல அந்தோனி தாசனை பார்த்து இருங்க பாயின்னு சொல்றது அது ஒரு மாதிரி பயங்கரமாச்சு. உண்மையாலே அஜித் குமாருக்கு ஒரு இருங்க பாய் மூமெண்ட் தான் இந்த பாட்டு சவாரிக்கா. இருங்க பாய்